ஹாய் மக்களே, இன்றைக்கி ரத்த ஊசி போட நான் தான் ஆளாக வந்திருக்கேன். எப்பயும் போல் யாருமே இன்னும் வரல பாருங்கள். இப்போல்லாம் யாரை கேட்டாலும் ரத்தம் இல்லைன்னு தாங்க சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் எங்கள் அப்பத்தா 10 பிள்ளைய சர்வ சாதாரணமாக பெற்று போட்டுச்சு. அதுக்கு ரத்தம் இருந்துச்சா இல்லையா என்னன்னு ஒன்றும் தெரியலை. கேட்டால் அப்போ இருக்க சாப்பாடு அப்படி, இப்போ இருக்க சாப்பாடு இப்படின்றாங்க. சரி, அப்படி என்னத்தை தாண்டா சாப்பிட்றதுன்னு கேட்டால் ஒரு ஆள் முருங்கைக்கீரையை தின்னு, சுவரொட்டியை தின்னு, ஈரல் தின்னு, மாதுளம்பழத்தை தின்னுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் சப்போட்டா பழத்தை தின்னு, பேரிச்சம்பழத்தை தின்னு, கொய்யாப்பழம், பச்சை பயிறு, அத்திப்பழம், பாதாம் பருப்பு இப்படி தின்ன சொல்கிறாங்க. இம்புட்டி வாங்கலாம் நம்மகிட்ட வசதி இல்லைங்க. ஏழைங்களுக்கு எப்பயுமே கிடைக்கிற ஒரே கீரை முருங்கைக்கீரை தாங்க. இந்த எங்கும் கிடைக்கும், எதிலும் கிடைக்கும், ஃப்ரீயாகவே கிடைக்குன்ற மாதிரி முருங்கைக்கீரை தாங்க நமக்கு எப்பயுமே கிடைக்கும். அதை கொப்பும் குலையுமா அப்படியே உடச்சி போட்டு அவிச்சு அந்த தண்ணியை குடிச்சிடுறது. அதை குடிச்சும் ஒன்றும் நமக்கு ரத்தம் ஏறலை. கால் வர வர வீங்கிக்கிட்டே போகுது. டெலிவரி டைம் நெருங்கிருச்சு இல்லையா. நான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் தாங்க நர்ஸு வந்தாங்க. அவங்களும் தடுப்பூசியெல்லாம் வந்தவங்களுக்குலாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு பெட்டில் எடுத்தோடனே படுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ரத்தத்தை ஏற்றுனாங்க. இந்த வட்டம் எனக்கு என்னன்னு தெரியல, ஏற்றின இடம்லாம் புசு புசுன்னு வீங்கிக்கிட்டு வந்துருச்சுங்க. சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. நான் காலைல சாப்பிடாம 8:30க்கெலாம் வெள்ளனையே ஓடிட்டேன். அதுக்கப்புறம் ரத்தம் ஏற்றிட்டு ஒரு என்ட்ரி போட்டுட்டாங்க. நான் இன்றைக்கி ரத்தம் ஏற்றிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்பயும் போல் நம்ம கிளம்பிட்டோங்க ஆட்டோவில். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.